இப்போ ரீசெண்டாக இருக்க மூவிஸை கம்பேர் பண்ணும்போது லைக் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபீல் குட் மூவி ஆக்சுவலி டு பி வாட்ச். என்ன சொல்கிறதுனா எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கணும். இப்போ இருக்க யங் லவர்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கணும். மூவி டிவியில் பார்க்குறத விட கம்பேர் பண்ண சினிமாவில் அந்த ஃபீல் வந்து 100% இருக்குது. எப்படி இருக்கார் அந்த விண்டேஜ் தளபதி? எப்படி இருக்காரு? வாவ், சீரியஸ்லி ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச் ஆக்சுவலி டு பி சி. தாலாட்ட வருவாயா எல்லாருமே ஆக்சுவலாக வந்து ரிப்பீட்டட் மோட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபேவரட் சீன் வந்து ஆக்சுவலி 2 பேரும் வண்டியில் 2 வீலரில் போகும்போது அந்த சடன் பிரேக் கொடுக்கும் போது அவங்களோட செயின் அவங்க கிட்ட போகும். ஸோ ஆக்சுவலி அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அது என்னோட ஃபேவரட் ஆக்சுவலி. தேட்டர் செமையாக இருக்குது, அதனால தான் இப்போ வந்த மாதிரி பண்ணாங்க. எப்படி இருக்காரு நம்ம விண்டேஜ் தளபதி? சொல்லல, தளபதி எப்பயுமே மாஸ் தானே. ஃபேவரட் சீன் என்ன காட்டுறீங்க? ஃபேவரட் சீன் எல்லாமே கிளைமேக்ஸ்ன்றதில்ல, எல்லா சீனுமே எல்லாருமே பிடிச்ச சாங் தான். தாலாட்ட வருவாளா? தேட்டருக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நம்ம மாசாக இருக்கோம். தளபதி மட்டும்தான் ரீசனு. ஒரே ரீசன், தளபதிக்காக மட்டும்தான் வந்தோம் தேட்டரில். தளபதி வந்து 2 படத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நாட்டுக்காக வராருன்னும் போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ செமையா இருந்துச்சு ப்ரோ படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. எப்படி ஃபர்ஸ்ட் டைம்? செமையா இருக்கு படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆனால் இதுமாரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் படம் செமையா இருக்கு. எப்படி இருக்காரு விண்டேஜ் தளபதி? விண்டேஜ் தளபதி எப்பயோ மாசம் ப்ரோ. ப்ரோ மாசெல்லாம் இல்லை ப்ரோ, அதுக்கு மேலே இருக்கிறாரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தளபதி படம் பண்ண மாட்டேன், 2 படம் தான் வரப்போகுது. ஐயோ அதை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ. அதெல்லாம் வந்தோமா வைப் பண்ணோமா கிளம்புறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உண்மையிலே வேற லெவல் வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா தளபதி மாசியரவாக பார்த்துருக்கோம் நிறைய தடவை. இப்போ ஒரு விண்டேஜ் இளைய தளபதியை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது காதலுக்கு மறையாது நாங்கள் பிறக்கத்தோடனே அந்த படம் 2K கிட்ஸ் பிறக்கிறது முன்னாடி அந்த படம். இப்போ அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அதுவும் இந்த மாதிரி விண்டேஜ் இளைய தளபதியெல்லாம் பார்க்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தளபதி ஃபேன்ஸு ஃபுல்லாக கத்தி அராஜகம் பண்ணியாச்சு தேட்டரையே. நல்லா பயங்கரமாக இருந்தது ப்ரோ. இன்னும் அதை மாதிரி துள்ளாத மனமும் துள்ளும், வசீகரா, சச்சின் அந்த மாதிரி ஒரு க்யூட் இளைய தளபதியை பார்க்க ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. அடுத்து கில்லி வேறு வருதுன்னு இருக்காங்க ஏப்ரலில். அது டிஜிட்டலாக தேட்டரில் நிறையா இதில் ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குப்பாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. டிவியில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு, ஆனால் இப்போ வந்து தேட்டரில் பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ? லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ப்ரோ. கிளைமேக்ஸ் எப்பயுமே இன்னைக்கு வந்து தளபதியோட படமும் ரீரிலீஸ் ஆயிருக்கு, தலையோட படமும் ரீரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரீரிலீஸ்லையுமே ஒரு கிளாஸ் ஒன்று வந்துருக்கு. என்னை பற்றி அப்படி இல்லை, தளபதி ரெண்டுமே ஒரே இது என்னை பற்றிக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து நம்ம இது பண்ண முடியாது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நம்மளும் அவங்கள வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க இப்போ ஒன்றா இருக்காங்களா, அப்படியே நார்மலாக எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம வந்து அவங்க தளபதி அப்படின்னு கிளாஸ் பண்ணி கொடுக்கணும் எப்பயுமே. விஜயோட வேற எந்த மூவி ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்றீங்க? கில்லி தான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பேசி வச்சுருவோம். நாங்கள் ஒரு கேங் 13 பேர் ஒரு பிளானாக இருக்கோம். ஓகே, விஜய்க்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குல்ல, அவர் கில்லில ஒரு மாதிரி வர, துப்பாக்கியில் வர, எந்த ஷேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மாஸ் இதில் பார்த்தா கத்தி துப்பாக்கி, இந்த லவ் இது வந்தால் பிரியமானவளே, இந்த விஜய் தான் காலுக்கு மரியாதை, அதுதான்